ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலாக நேத்திக்கு வந்து நம்மளோட மீனாட்சி பொண்ணுங்க சீரியலோட ஷூட்டிங் வந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து நிறைவு பெற்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் வந்து நம்ம வெற்றி கேரக்டர் பண்ணிகிட்ருக்க நம்மளோட ஆரியன் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. லாஸ்ட் டே ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஹெவியான ஹார்ட்டோட இந்த ஷூட் வந்து முடிஞ்சு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த அப்டேட் எல்லாம் பார்த்தோம். ஆனாலுமே என்ன இதோட கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். கிளைமேக்ஸில் வந்து நம்ம சக்தி வந்து கலெக்டர் ஆகிடுறாங்க. அது கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். இதில் சக்தியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2 மனைவி அவருக்கு. இவங்க மீனாட்சி அவங்க ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருக்காங்க. இந்த ஃபேமிலியோட இல்லாமையே தான் இருந்தார். ஃபைனலாக இந்த ஸ்டோரியோட முடிவில் வந்து அப்பா, மகள், மனைவி எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சக்தி கலெக்டர் ஆனது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியோட வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஆரியன் நேற்றுக்கு இந்த பிக்கப் போஸ்ட் பண்ணி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. மேபி நம்ம சீரியல், அதாவது மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடியறது தான் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரா என்னன்னு தெரியலை. அப்கமிங்கில் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாரு. ஏதோ சம்திங் ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. பார்ப்போம், ஜீ தமிழா, சன் டிவியா, இல்லை வேறு ஏதாவது சேனலா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். மேபி நம்ம ஷபானா, ஆரியன் 2 பேரும் பேர் பண்ணி வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். உங்களோட கருத்து என்ன? மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் எண்ட் ஆகிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.